ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சீட் வேகன்சியை பார்த்து நம்ம எல்லாருமே பேனிக் ஆனோம். அது மட்டும் இல்லாம அந்த சீட் வேகன்சி ஃபேக்குங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சீட் வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புதிய லிங்க் கொடுக்கல, ஏற்கனவே கொடுத்த அந்த லிங்க்லயே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து நீங்க பாத்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாம தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன் நீங்க ஷேர் பண்ணதுக்கு. இதுல கவர்மெண்ட் சீட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 269 கவர்மெண்ட் சீட்ஸ் தான் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பிரைவேட் காலேஜ் எஸ்எஃப் காலேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9235 காலேஜஸ் வந்து இருக்குது. சோ இந்த கவுன்சிலிங்ல ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் அலாட் ஆகிறதுக்கு இருக்குது. சோ நீங்க ரவுண்ட் 1ல ரவுண்ட் 2ல சீட் கவர்மெண்ட் சீட்ஸ் கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ரவுண்ட் 1ல கவர்மெண்ட் சீட்ஸ் கிடைச்சிருக்கும் இல்லையா, சோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்ட் 2ல உங்களுக்கு நல்ல எஸ்எஃப் காலேஜ் கிடைச்சிருக்கும் இல்லையா, நீங்க உங்களுக்கு கிடைச்ச காலேஜே கோர்ஸே சாட்டிஸ்ஃபைடா இருக்கு அப்படின்னா இந்த கவுன்சிலிங்ல நீங்க ஒரு கைண்ட் ரெக்வஸ்டா கேட்கறேன், ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா பிகாஸ் ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் சீட் வந்து பெனிஃபிட் ஆகும். ஏன்னா நீங்க சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி உங்களுக்கு சீட் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம அந்த சீட் கிடைக்காம போயிடும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், உங்களோட சேர்ந்துதான் இத்தனை மாசங்களும் அவங்க டிராவல் பண்ணி வந்தாங்க, உங்களை மாதிரியே இவ்வளவு பேஷன்ஸா இருந்தாங்க, இன்னும் பேஷன்ஸா இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பாசிட்டிவ் வைபோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு சான்சஸ் வந்து இது கொடுக்கலாம். அண்ட் நீங்க யாரெல்லாம் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் இந்த கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அப்பதான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பெனிஃபிட் ஆக முடியும், வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த ஆன் ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கன்ஃபியூஷன் இருக்கு. நீங்க ஏற்கனவே 250 ரிஜிஸ்டர் பேமெண்ட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு சீட் கிடைச்சவங்க கிடைக்காதவங்க ரெண்டு பேருமே நீங்க யாருமே பேமெண்ட் பண்ண வேண்டாம். நீங்க அந்த ரெட் கலர்ல கிளிக் பண்ணி போனீங்கன்னா இந்த மாதிரி கிரீன் கலர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கறது உங்களுக்கு காமிச்சிடும். கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இன்னைக்கு தான் நம்மளுக்கு மோஸ்ட் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே. சோ நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருங்க. அடுத்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 90th and 20th கொடுத்திருக்காங்க. சோ நம்மளுக்கு கவர்மெண்ட் சீட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 269 சீட்ஸ் தான் இருக்குது. அத்தனை பேருக்கு மட்டும்தான் சீட்ஸ் அலாட் ஆகும். எஸ்எஃப்ல நம்மளுக்கு 9200 சீட்ஸ் வந்து அலாட் ஆகும். சோ சாய்ஸ் ஃபில்லிங்ல மேக்ஸிமம் எவ்வளவு சாய்ஸஸ், எவ்வளவு காலேஜஸ் உங்க கம்யூனிட்டிக்கு சீட்ஸ் இருக்கோ அதை கொடுங்க. அண்ட் நீங்க இந்த சீட் வேகன்சில நம்மளுக்கு இப்ப கொடுத்த பிடிஎஃப் மட்டும் இல்லாம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நம்மளுக்கு சில நியூ காலேஜஸும் ஆட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. அதனால அதையும் கரெக்டா பார்த்து நீங்க சாய்ஸ் ஃபில் கொடுங்க. திருப்பி சொல்ற ஒரே விஷயம், மேக்ஸிமம் நிறைய சாய்ஸஸ் கொடுங்க. ஹோப் உங்களுக்கு வந்து இப்போ கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷனும் தெளிவா கிடைச்சிருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் எப்படி அப்படிங்கறது இந்த சீட் வேகன்சியை பார்த்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்றேன். அண்ட் மோர் ரெக்வஸ்ட், உங்ககிட்ட நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல ஒரு 8000 ஃபாலோவர்ஸ் இருந்தீங்க, பட் ஒரு டிஃபால்ட்டா ஹேக் ஆகி டெலீட் ஆயிடுச்சு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் உங்களுக்கு வந்து டெய்லி அப்டேட்ஸ், நீங்க லைஃப் லாங் இந்த காலேஜ் முடிச்சு போறதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஒரு அப்டேட்டா இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் சேனலும் டெலகிராமா இருக்கும். சோ டெலகிராம்ல இருப்பீங்க, நீங்க இந்த நியூ வாட்ஸ்அப் சேனல் லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லாத்தையும் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு டெலகிராம்லயும் இருக்கிறதுனால ரெண்டையுமே நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிராவல் வந்து உங்களுக்கு இதோட முடிய போறதுல கண்டினியூஸா அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். சோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.